வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய பிள்ளைங்களோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைங்களோ ஏதோ ஒன்று இதில் கஷ்டப்படுது அப்படின்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா அகாடமிக் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவாங்க. லோ மோட்டிவேஷன், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷன், ஸ்டடிங் அண்ட் எக்ஸாம் ஆன்சிசிட்டி, டிஸ்ட்ராக்ஷன், ப்ரோக்ரனைசேஷன், ரிமெம்பரிங் ஃபேக்ட்ஸ், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி அகாடமிக் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் எமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ், புல்லிங், டிஃபிகல்ட்டி மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் சிக்னஸ், டிப்ரெஷன், லோன்லினஸ். அதே மாதிரி ஸ்கூலில் இன்னும் டிஃபிகல்ட்டிஸ், ப்ராப்ளம் வித் டீச்சர்ஸ், லேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஸ்கூல் வயலன்ஸ், லேக் ஆஃப் ஃபண்டிங், அகாமடேஷன் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோஷியல் டிஃபிகல்ட்டிஸ், என்விரான்மெண்ட் டிஃபிகல்ட்டிஸ், எமோஷனல் டிஃபிகல்ட்டிஸ், அகாடமிக் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா NIOS போர்ட் தமிழ்நாட்டில் இப்போ NIOS போர்டு நல்ல பிரபலமாக பேசப்பட்டு வருது. இந்த போர்டில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ உங்களுடைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏஜில் வந்து நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்றீங்களோ அந்த ஏஜில் என்ன ஸ்டாண்டர்ட் பண்ணலாம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் டெமோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா பையங்களை பயங்கரமாக கவர் பண்ணுவாங்க. இந்த டீச்சர் வந்து எந்த பையனுக்கும் 1-to-1 கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து 1-to-1 கிளாஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அந்த டீச்சர் அவங்களுக்கு மட்டும் தனியாக எடுக்கும்போது ஹோம்ஒர்க் போட்டாச்சா, போர்டு எழுதி போட்டதை காப்பி பண்ணியாச்சா, ஆன்சர் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைக்கு சோஷியல் ஸ்கில்லே எப்படி டெவலப் ஆகும்? ஓகே, ஒரு பையன் கூடயோ பொண்ணு கூடயோ மற்ற பிள்ளைங்க கேட்குறது இதுவும் கேட்கலாம். ஓகே, அதனால் 1-to-1 கிளாஸ் மட்டும் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடாதீங்க NIOS போர்டு மூலமாக. ஓகேங்களா? போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? டீச்சர் அவங்களே கார்னர் பண்ணுவாங்க, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து குரூப் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா 9791925548 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. இதில் ஒரு டீச்சர் வந்து உங்கள் ஃபோன் எடுப்பாங்க. இவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். இவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு OBEயில் வந்து 3rd லெவலா, 5th லெவலா, 6th லெவலா, 7th லெவலா, 8th லெவல்னு சொல்லிட்டு எந்த லெவலில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டெமோ கிளாஸ் கொடுத்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரெடினஸ் ஆகாமல் இருந்தாங்க, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குது, பேச்சு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இவங்க வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, டீச்சருடைய நம்பர் வந்து நான் இப்போ மேலே போட்டு விட்றேன். ஓகேங்களா? NIOSல OBEயில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டீச்சரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 100% ஓகேங்களா உங்கள் குழந்தைய இம்ப்ரூவ் பண்ணி எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைல்டு வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி அந்த சைல்டுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, அந்த சைல்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் கொடுப்பாங்க. சைல்டை நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அந்த டீச்சரே ஒரு குழந்தை மாதிரி தான். அதனால் குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கிற மாதிரி அந்த டீச்சருக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும். நன்றி, வணக்கம்.